நேற்று நடைபெற்ற மூன்றாவது டெஸ்ட் டிராவில் முடிவடைந்ததால் உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் பெரும் சரிவை சந்தித்த ஆஸ்திரேலிய அணி திடீரென புள்ளிப்பட்டியலில் உயர்ந்த இந்தியா. புள்ளிப்பட்டியலில் ஏற்பட்ட பயங்கர மாற்றம். அதாவது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி அடுத்த ஆண்டு லண்டன் நகரின் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த இறுதிப் போட்டிக்கு எந்தெந்த அணிகள் தகுதி பெறும் என்பதே அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் உள்ள கேள்வியாக உள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடர் தற்போது நடந்து வருகிறது. இந்த தொடரின் முதல் போட்டியில் இந்திய அணியும் இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணியும் வெற்றி பெற்றிருந்த நிலையில் மூன்றாவது போட்டி மழை காரணமாக நேற்றைய தினம் டிராவில் முடிவடைந்தது. இந்த போட்டி டிராவில் முடிவடைந்ததால் உலகக்கோப்பை டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு எந்த அணி தகுதி பெறும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போது டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலில் இந்திய அணி 55 புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்திலும், ஆஸ்திரேலிய அணி 58 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும், தென்னாப்பிரிக்க அணி 63 புள்ளிகளுடன் முதல் இடத்திலும் உள்ளது. தற்போது இந்திய அணிக்கு ஆஸ்திரேலியா அணியுடன் இன்னும் 2 டெஸ்ட் போட்டிகள் தான் மீதமுள்ளது. அதுவே ஆஸ்திரேலிய அணிக்கு இலங்கையுடனும் தென்னாப்பிரிக்க அணிக்கு பாகிஸ்தான் அணியுடனும் ஒரு டெஸ்ட் தொடர் மீதம் இருக்கிறது. ஆக ஆஸ்திரேலிய அணியுடன் எஞ்சி இருக்கும் 2 டெஸ்ட் போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்றால் இந்திய அணி எளிதாக உலகக்கோப்பை டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுவிடும். ஏனென்றால் ஆஸ்திரேலிய அணி இந்த தொடரை முடித்துவிட்டு அடுத்ததாக இலங்கை அணியுடன் 2 போட்டிகளில் விளையாட உள்ளது. ஆகவே அந்த 2 போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றாலும் கூட ஆஸ்திரேலிய அணியால் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற முடியாது. அதே சமயம் மீதம் இருக்கும் இந்த 2 டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி ஒரு போட்டியில் வெற்றி பெற்று ஒரு போட்டியில் டிரா செய்தால் ஆஸ்திரேலியா அணியுடனான தொடரில் இலங்கை அணி ஒரு போட்டியை டிரா செய்ய வேண்டும். அப்படி நடந்தாலும் இந்திய அணி டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுவிடும். ஒருவேளை இந்திய அணி அடுத்து வரும் 2 போட்டிகளிலும் தோல்வியடைந்தால் அப்போதும் கூட இந்திய அணியால் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற முடியும். ஆனால் ஆஸ்திரேலியா அணியுடனான தொடரில் இலங்கை அணி 2-0 என்ற கணக்கில் வெற்றி பெற வேண்டும். மேலும் இலங்கை அணி ஆஸ்திரேலிய அணியை 2 போட்டிகளிலும் எப்படி வெற்றி பெற முடியும் என்ற கேள்வி பலருக்கும் எழலாம். ஆனால் ஆஸ்திரேலியாவில் எப்போதுமே இலங்கை அணியின் ஆதிக்கம் அதிகமாக இருந்துள்ளது. ஆக அந்த ஒரு விஷயத்தை கருத்தில் கொண்டால் ஆஸ்திரேலிய அணியை இலங்கை அணியால் 2 போட்டிகளிலும் வீழ்த்த முடியும். அதே சமயம் தென்னாப்பிரிக்க அணி பாகிஸ்தான் அணியுடன் விளையாடவிருக்கும் 2 போட்டிகளில் ஏதேனும் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றாலே சவுத் ஆப்பிரிக்க அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுவிடும். ஒருவேளை சவுத் ஆப்பிரிக்க அணி அந்த 2 போட்டிகளிலும் தோல்வியடைந்தால் இந்திய அணிக்கு ஆஸ்திரேலியாவுடன் ஒரு வெற்றியே போதுமானது. ஆகவே சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் தற்போது நடைபெற்று வரும் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே எஞ்சியிருக்கும் 2 டெஸ்ட் போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டால் நேரடியாக உலகக்கோப்பை ஃபைனலுக்கு இந்திய அணி தகுதி பெற்றுவிடும். அப்படி ஒருவேளை அடுத்து வரும் 2 போட்டிகளிலும் இந்திய அணி தோல்வியடைந்தாலோ அல்லது ஏதேனும் ஒரு போட்டியில் தோல்வியடைந்தாலும் கூட அடுத்து நடைபெற இருக்கும் ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு எதிரான தொடரின் ரிசல்ட்டுகள் தான் இந்திய அணியின் டெஸ்ட் உலகக்கோப்பை வாய்ப்பை முடிவு செய்யும். ஆனாலும் ஆஸ்திரேலியா மண்ணில் எப்போதுமே இலங்கை அணியிடம் ஆஸ்திரேலியா அணி மரண அடி வாங்கியிருக்கிறது. ஆக அந்த ஒரு விஷயம் என்பது ஆஸ்திரேலிய அணிக்கு இப்போது பெரும் பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இப்படியாக இருக்கும் இந்த சூழலில் இருந்து இந்திய அணியால் டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்கு தகுதி பெற முடியுமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.